நோய்களெல்லாம் குணமாக்கினார். அவர் தழும்புகளா என்னை சுகமாக்கினார். என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1 6 வசனங்கள் வரை வாசிக்கையில் தேவனுடைய படைப்புகளின் மகத்துவத்தையும் அந்த படைப்புகள் தேவனை பற்றி எவ்விதமாக சாட்சி கொடுக்கிறது என்பதையும் குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது அற்புதமாக எழுதியிருக்கிறார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மனிதராக இருந்தாலும் தேவனுடைய ஆவியை பெற்றபடியினால் தேவன் ஞானத்தினாலே தேவனுடைய ரகசியங்களை பற்றி அற்புதமான கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அன்பானுள்ளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கையில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நாம் அண்ணாந்து பார்ப்போம் என்றால் அழகான வானத்தை நாம் பார்க்கிறோம். இதை படைத்தது யார்? வானங்கள் நம்மை போல பேசாவிட்டாலும் அவைகள் சகல மனிதர்களுக்கும் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய புகழை குறித்து இரவும் பகலும் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். வானங்கள் என்று சொல்லி புளூரல் ஃபார்மிலே இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். வேதாகமத்திலே வானாதி வானங்கள், வானங்களின் வழியாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல்
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வானத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்றும், அங்கே தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் பெற்றதாகவும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதாகவும், தேவனை அங்கே தரிசித்ததாகவும் சொல்லுகிறார். அந்த 3ஆம் வானத்தை அவர் பரதீஸ் என்று குறிப்பிடுகிறார். அந்த 3ஆம் வானத்திலே தேவனை அவர் சந்திக்கிறார். அந்த வானம்தான் வேதாகமத்தில் வாசிக்கும் போது அது தேவனுடைய கோலம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கையில் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அப்போஸ்தலர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்றால், வானத்தில் இருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், இடிமுழக்கம் போல என்னோடு பேசின ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்வதை அடிக்கடி நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் ஆகாய விரிவும் இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஞானத்தை, தேவனை பற்றி அவைகள் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் மீட்பின் நற்செய்தியை குறித்து உலகமெங்கும் பிரசங்கித்து வருகிறார்கள். பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தைகள் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய புகழை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. அதே பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது நீங்கள் ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கையில், தேவனை குறித்து அறியப்படுவது மனுஷர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலக தோற்றம் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும், வசனத்திலே வாசிக்கும் போது தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் படைத்தவரை குறித்து ஜனங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஒரு மனிதரும் தேவன் யார் என்று நான் அறியவில்லை என்று சொல்ல முடியாது, போக்கு சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The creation of God, the universe are manifesting God and His glory. தேவனை குறித்தும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் ஆண்டவர் தேவனுடைய மகத்துவங்களை குறித்தும் அவைகள் விவரித்துக் கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய படைப்பிலே மிக முக்கியமானவைகள் வானம், பூமி, சமுத்திரம். வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும், அழகாக பார்க்கின்ற சந்திரனும் தன்னுடைய மகத்துவத்தை அல்ல, தேவனுடைய மகத்துவத்தை உலகத்தில் வாழும் அனைவருக்கும், பூமியின் கடையாந்த பரியந்தமும், பூமியின் எந்த எல்லை பகுதியில் வாழ்ந்தாலும், எந்த பாஷைக்காரராக இருந்தாலும், சகல மக்களுக்கும் அவைகள் விவரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை யாராலும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை
பெயரிட்டு அழைக்கிறார் என்று 147 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நட்சத்திரங்களில் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ஆகாயத்திலே அருமையானுள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை எந்த வான சாஸ்திரிகளாலும் எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் சொல்ல முடியாது. பொதுவாக 40 செக்டிலியன் ஸ்டார் என்று சொல்லும்போது 40 போட்டு 21 0 போட்டால் எவ்வளவு பெரிய நம்பர். அவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 40:26 கூட வாசிக்கிறோம். God knows the exact number of them, for he made them all. அவைகள் எண்ணுகிறார், அவைகளை எல்லாம் அவர் உண்டாக்கினார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஆகையால் தான் அருமையானவர்களே, ஏசாயா 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகளின் சேனையின் லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பெயர் பெயராக அழைக்கிறவராமே. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஏறிட்டு பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகளெல்லாம் பெயர் பெயராக அழைக்கிறவராமே. பூமி எடுத்துக்கொண்டால் நாம் வாழக்கூடிய பூமி ஆண்டவரால் படைக்கப்பட்டு மக்கள் சகல ஜீவன்களும் உயிர் வாழ்வதற்காகவே இதை படைத்தார். தேவன் அழகான பூமியை படைத்தார். இந்த பூமியிலே மனிதர் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற அனைத்தையும் ஃப்ரீயா வைத்திருக்கிறார். முதலாவது மனிதனை படைக்கையில் ஒரு ஆதாமை படைத்து ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள் வைக்கும் போது எல்லாவற்றையும் அவனுக்கு சர்ப்ளஸாக கொடுத்திருந்தார். ஆனால் இந்த நாட்களிலே மனிதர்கள் தேவன் படைத்த பூமியாகி இந்த உலகத்தை தங்கள் பாவத்தினாலும் தேவனுக்கு விரோதமான அநியாயத்தினாலும் தீட்டுப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு தேவன் படைத்த பூமி மனிதனுடைய செயல்களால் கரைபட்டிருக்கிறது. The earth is being polluted or corrupted by the sins of men. மனிதனுடைய பாவத்தினாலே இந்த பூமி கரைபடிந்த அழுக்கடைந்த கெட்டுப்போன ஒன்றாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 24:1 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியிலே இன்றைக்கு 820 கோடி மக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் அன்றாட உயிர் வாழ தண்ணீர், அவர்கள் சுவாசிக்கத்தக்க காற்று, இவைகளெல்லாம் கொடுப்பது யார்? இந்த பூமியின் கீழே இருந்து மக்கள் முக்கியமான எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். பெட்ரோல், விலையேறப்பட்ட தாது பொருட்கள், தண்ணீர். மக்கள் 820 கோடி மக்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களும் தண்ணீர் குடிப்பதற்கு ஆண்டவர் தண்ணீரை ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கிறார். மனிதர்கள் பெரிய டாம் கட்டலாம், நிரப்ப முடியுமா தண்ணீரால்? மனிதர்கள் இயற்கையாக தண்ணீரை போதுமானவளவு உருவாக்க முடியுமா? பூமியின் கீழே மக்களுக்குள்ள தண்ணீரை உருவாக்கி வைத்தவர் யார்? பூமியின் கீழ் நீர் ஊற்றுகளை வைத்திருப்பவர் யார்? மக்கள் உயிர் வாழ்வதற்கான
எல்லா தண்ணீர் அமைப்புகளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின தண்ணீர், மனிதர்கள் அதை எடுத்து மக்களுக்கு உபயோகிக்க கருவியாக செயல்படுகிறார்கள். ஆகையினாலே மழை, வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணுகிறார், பூமியின் கீழ் நீரூற்றுகளை வைத்திருக்கிறார். சோ இந்த நீர்நிலைகள், ஆதாரங்கள் எல்லாம் தேவன் படைத்தது. தேவன் படைத்த ஜீவன்களுக்கெல்லாம் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியமான அனைத்தையும் இந்த பூமியில் தான் வைத்திருக்கிறார். நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்திலே படித்தேன், ஒரு மனிதன் அன்றாடகம் உயிர் வாழக்கூடிய ஆக்சிஜனுக்கு அவன் பணம் செலுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 6 லட்சம் மேற்பட்ட பணம் ஒவ்வொரு நாளும் அவன் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாள் உயிர் வாழ்வதற்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் அவன் சுவாசிக்க தேவைப்படுகிறது. அதை மார்க்கெட்டில் வாங்கி பயன்படுத்த வேண்டுமென்றால் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்கள் செலவிட்டால் தான் அவ்வளவு ஆக்சிஜனை வாங்க முடியும். சந்தேகம் இருந்தால் ஹாஸ்பிட்டல்லே, எமர்ஜென்சி வார்டில் ஆக்சிஜன் போடப்படும் போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பணம் நம்மிடத்தில் வசூல் செய்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். நாம் உயிர் வாழ்வதற்கு காற்று, சுவாசிக்கத்தக்க காற்றை யார் தர முடியும்? எந்த அரசாங்கம் நமக்கு சப்ளை பண்ண முடியும்? காற்றை உணர்கிறோம், காற்றை அனுப்புவது யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாதே. காற்று எங்கிருந்து வருது, எங்க போகிறது? இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமு என்று சொல்லக்கூடிய ஒரு கல்விமானோடு பேசும்போதுதான் இந்த கருத்தை சொல்லுகிறார். காற்று எங்கிருந்து வருது, எங்க போகுது உனக்கு தெரியாது. கல்விமானாகிய உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது வீசுகிற அழுத்தத்தை உணர்கிறாய், காண்கிறாய். எங்க இருந்து வருகிறது, எங்க போகிறது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அன்பானுள்ளே, பரிசுத்த வேதாகமம் அழகாக சொல்லுகிறது, காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். தேவனிடத்தில் ஒரு கீழ்காற்று புறப்பட்டது, தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். சோ காற்று என்று ஒன்றை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். காற்றை தம்முடைய பண்டக சாலையில் அனுப்புகிறார். காற்று யாருடையது? கடற்கரையில் நிற்கும் போது அழகான காற்றை உணர்கிறோம். எங்க இருந்து வருகிறது, அதை யார் அனுப்புகிறது? காற்று எந்த தேசத்துக்கு சொந்தம்? காற்று தேவனுடையது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற 820 கோடி மக்கள் சுவாசிக்கவும், அவர் படைத்த சகல மிருக ஜீவன்கள், பறவைகள் அனைத்தும் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை, காற்று தேவை. ஆகையால் தேவன் அதை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் பரிசுத்த வேதாகமம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே பொந்து பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின இயேசு கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம் இயேசுதான், தேவாதி தேவன் தான். எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்யக்கூடிய காற்றை இந்த பூமியில் உள்ள அனைவருக்கும் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அன்பானுள்ளே, பிரைஸ் காட், இதை நீங்கள் வேதத்தில் அறிய வேண்டும். பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் மனிதனுடைய குடியிருப்புக்காக படைத்து இந்த பூமியை மனுப்புத்திரர் கையில் உயிர் வாழ்வதற்காக கொடுத்தார் என்று 115ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பூமியை ஆண்டவர் மனிதன் வாழ்வதற்காக கொடுத்தார். பூமியை விட்டு மற்ற எந்த கோலங்களிலும் போய் மக்கள் நிரந்தரமாய் உயிர் வாழ முடியாது. அங்கே உயிர் வாழத்தக்க
எந்த இயற்கையான சூழ்நிலையும் இருக்க முடியாது. பூமியில்தான் மனிதன் உயிர் வாழ்வதற்காக இந்த பூமியை கர்த்தர் வடிவமைத்தார். குடியிருப்புக்காகவே படைக்கப்பட்டது இந்த பூமி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அனைவருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் இயேசு தேவாதி தேவன், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, பெரிய உயர் நீதிமன்றத்தின் உயர் நீதிபதியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழத்தக்க சுவாசிக்கத்தக்க காற்றை ஃபேன் அல்ல, ஃபேன் அங்கே இருக்கிற காற்றை சுழலச் செய்து ஒரு இடத்தில் குவிக்கிறது. தேவன் காற்றை அனுப்புகிறார். தேவன் தன் பண்டக சாலையை க்ளோஸ் பண்ணுவார் என்றால் மக்கள் சுவாசிக்க முடியாத திணறல் ஏற்பட்டுவிடக்கூடும். சோ இப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது சமுத்திரம். நாம் சமுத்திர தண்டையில் அலைகள் வருவதையும் அழகான அழகாக அலைகள் வீசுவதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுகிறோம். என்றைக்காவது கடற்கரையில் நிற்கும் போது இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை யார் உருவாக்கியிருக்க முடியும் என்று என்றைக்காவது யோசிக்கிறோமா? இந்த சமுத்திரம் பூமியின் தட்பவெப்ப நிலையை நிலைநாட்டுவதில் எவ்வளவு பங்களிக்கிறது. சமுத்திரம் இல்லையே பூமிக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகினாலே பூமியின் வனாந்தர பகுதிகளில் ஸ்தோத்திரம், பூமியின் சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் வளருவதற்காக சமுத்திரத்தின் தண்ணீர் மழையாக மாறுவதற்கு ஆண்டவர் சமுத்திரத்தை படைத்தார். சமுத்திரம் என்று அவைகளுக்கு பெயரிட்டவரே நம்முடைய ஆண்டவர். இந்த சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்தவர் நம் ஆண்டவர். உலகத்திலே 90% ஆஃப் உலக வர்த்தகங்கள் இந்த சமுத்திரத்தின் கப்பல் வழியாகவே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் கால்ட் பேக்போன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று சொல்லுகிறார்கள். சோ இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் உண்டாக்கினவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஆகாயத்திலே சூரியனை படைத்து அதற்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கி அது தன் பாதையில் தன்னுடைய ரூட்ல தன்னுடைய பாதையில் ஓடும்படி அதை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. பலவானை போல ஓடுகிறது. வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் அதின் ரூட்ல ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தேவனை பற்றி நமக்கு அறிவிக்கிறது. இவைகளெல்லாம் தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை வெளிப்படுத்துகிறது. உலகத்திலே அனைத்து ஜீவன்களும் தங்கள் எஜமானன் யார் என்று தெரியும், அறிந்திருக்கிறது. மக்கள் தான் தன்னை உண்டாக்கினவர் யார், தன்னை படைத்தவர் யார் என்று அறியாமல் வாழ்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய கடைசி பவனி நேரத்தில் ஒரு கழுதை குட்டியும் கழுதையும் அவிழ்த்து கொண்டு வரும்படி கூறினார். அந்த கழுதை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. அந்த கழுதையில் இதுவரைக்கும் யாரும் பிரயாணம் செய்தது கிடையாது. ஆனால் இயேசு அந்த கழுதையை அவிழ்த்து வரும்படி சொன்னார். அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். வந்தபோது சீசர்கள் அந்த கழுதையின் மேல் தங்கள் வஸ்திரத்தை விரித்து
இயேசுவை அந்த கழுதையின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு நேராக பவனி சென்றார். இயேசு செல்லுகையில் அநேகர் வஸ்திரத்தை விரித்தார்கள். அநேகர் உற்சாகத்தின் மிகுதியினால் வரவேற்பதற்கு மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள். முன்னும் பின்னும் சென்றவர்கள் ஓசன்னா ஓசன்னா இயேசுவுக்கு என்று சொல்லி உரத்தை சத்தமிட்டார்கள். ஆனால் கழுதையின் குணம் நமக்கு தெரியும். அந்த கூட்ட சந்தடியில் அது அங்கும் இங்கும் ஓட வேண்டும், முன்னால் பின்னால் போகிறவர்களை உதைக்க வேண்டும். அது பயிற்றுவிக்கப்படாத கழுதை. வேத பண்டிதர்கள் என்ன கூறுகிறார் என்றால், அந்த கழுதை தன்மேல் தன் எஜமான் அமர்ந்திருக்கிறார் என்று ரொம்ப பயத்தோடும் ஒரு எஜமான் பக்தியோடும், எஜமானனை சுமக்கும் சாக்கியம் எனக்கு கிடைத்ததே என்று எண்ணி தன்மேல் தன்னை படைத்த உண்டாக்கின எஜமான் அமர்ந்திருக்கிறார் என்று உணர்ந்து அந்த சலசலப்பின் நடுவிலும் அமைதலோடு இயேசுவை சுமந்து சென்றது. அன்பார்ந்தவர்களே, சகல ஜீவன்களும் தன்னை படைத்த தேவனை அறிந்திருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் மனிதன்தான் தன்னை படைத்தவர் யார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, தேவனை அறிவதே நித்திய ஜீவன். மெய்யான உங்களை படைத்த சிருஷ்டிகரை நீங்கள் அறிவீர்கள் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவிக்கிறது. இயேசு விதமாய் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You know the truth shall set you free. சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். இந்த தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மெய்யான தேவனை அறிந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த மாலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை சேவியுங்கள். அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை குறித்த அறிவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்ட மக்கள் உம்மை அறியத்தக்கதாக ஒரு வெளிச்சத்தை கொடும். உம்மை அறிவதே நித்திய ஜீவன். ஏசப்பா, உம்மை அறியத்தக்க கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தையினால், இந்த செய்தியினால் இயற்கைகள் உம்மை பற்றி அறிவிக்கிற சாட்சியின் மூலமாய் உம்மை விசுவாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கிருபை வசனத்தை கேட்ட யாவரோடும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.